வணக்கம். நான் ஏற்கனவே ஈர்ப்பு விசை விசாரத்தை செய்து காட்டி முடிச்சுட்டேன். இன்னும் அதிக தொழில்நுட்பம் வேணும். இப்போ கூடுதலாக இன்னும் புதுசா இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். ஈர்ப்பு விசை மின்சாரம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா சிறு திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது தான் நேர்கோட்டு இயக்கம், அப்புறம் வளைகோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். நியூட்டன் சொல்வது கால்வாசி, ஐன்ஸ்டீன் சொல்வது முக்கால்வாசி, இனியன் சொல்வது 99 விழுக்காடுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ விஞ்ஞான ரீதியாக இது கரெக்டு. அதனால நம்ம வட்டக்கோட்டு இயக்கத்தை அடிப்படை கொண்டு வைக்கிறோம். இது அதிகமான சக்தி வெளியிடுறதெல்லாம் கிடையாது. அதாவது வெளியீடு நிரந்தரமானது, உள்ளீட்டை குறைக்க வேண்டும். அதான் விஷயமே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் இஸ் இல்யூஷன், எக்ஸஸ் இஸ் இல்யூஷன் அண்ட் ஸ்பூக்கி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பூக்கி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் வரத்து இறுதியானது, நாம் செலவை குறைக்க வேண்டும். அதற்கான கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கு மேலே இன்னும் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. அதில் சொன்ன குழப்பமாக இருக்கும். ஒரு 20க்கு மேற்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கேன். பழைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கேன். அதில் இருக்கிற குறைபாடுகள், அதுக்கு தான் புதிய கருவிகள் வடிவமைக்கப்பட வேண்டும். கொள்கை வெற்றி அடைஞ்சது. இந்த கருவியின் மூலமாக 10லிருந்து 12 நிமிடங்கள் வெற்றி அடைந்தன. 1 HP மின்சாரத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு வகையான வடிவங்களை மாற்றி மாற்றி செய்கின்ற பொழுது அந்த பல்வேறு வகையான வடிவங்களும் தனக்கான வெளிப்பாடுகளை கொடுத்தது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இருப்பை செலவை குறைத்து இருப்பை நிலைநிறுத்தி காட்டியது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எனர்ஜி கான்ஸ்டன்ட், எக்ஸ்பென்சிவ் லோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனர்ஜி நிலையானது, செலவு குறைவானது. இதுதான் தி அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கன்வீனியன்ஸ். இதுதான் அடிப்படை சித்தாந்தம். இது வள்ளுவர் சொன்னது. இதை அடிப்படை வைத்துக்கொண்டு இதெல்லாம் வருது. இது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நாம் தமிழில் இருந்து நிறைய புதிய கருவிகளை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர், வாய் கதை விடாதீங்க, கண்டுபிடிச்சி 3 வருஷம் ஆச்சு. கண்டுபிடிச்சி 3 வருஷம் ஆச்சு. பேட்டர்ன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பிஎல்டிசி மோட்டார் நம்ப முடியாது. அதுக்காக இன்னொரு கருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பிஎல்டிசி மோட்டார் நான் கண்டுபிடிச்சிருக்க பிஎல்டிசி மோட்டார் இப்போ இருக்க சைனாக்காரன் இருக்க பிஎல்டிசி மோட்டாரை விட அதிக சக்தி உடையது. அது நியோடைமியம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ந்து போகக்கூடிய நச்சுத்தன்மையுடைய, வெட்டி எடுக்கக்கூடிய கொடூர நச்சுத்தன்மையுடையதான் இந்த நியோடைமியம் மேக்னெட். அதை வச்சு தான் உலக அரசியல் நடக்குது. இனிமேல் அது கிடையாது. அதற்கு மாற்றாக நான் 8 விதமான மெட்டல் ஆக்சைடை போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அது இந்தியாவில் இருக்கிற காரைக்குடியில் இருக்கிற செக்ரி அமைப்பு, திருச்சியில் இருக்கிற என்ஐடி அமைப்பு, சென்னையில் இருக்கிற செக்ரி, ஐஐடிக்கெல்லாம் நான் இமெயில் கொடுத்துருக்கேன். ஒரு பதிலும் காணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு தான் என்ன வருதுன்னா, மெட்டல் ஆக்சைடு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செராமிக்காக மாறுது. மின்காந்த செராமிக் சொல்லுவாங்க. அப்போ இந்த செராமிக்கை வடிவமைக்கணும். அதில் அந்த செராமிக் வடிவமைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது மின்காந்தமாக மாற்றணும். இந்த ரெண்டுமே ஐஐடியில் மட்டும்தான் இருக்குது. ஐஐடியில் இருக்குது, செக்ரியில் இருக்குது, காரைக்குடியில் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடி மேங்களும் இருக்குது. எல்லாம் இருக்குது. உலகத்தில் இருக்குது எல்லாமே. ஆக நான் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஜப்பானுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நாசாக்கு அனுப்பிச்சிருக்கேன், இஸ்ரோக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த மெட்டல் ஆக்சைடு ஏற்கனவே நியோடைமில் பார்த்தீங்கன்னா 3 மெட்டல் ஆக்சைடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நியோடைமியம், போரான், அப்புறம் ஃபெரைட். இந்த 3 தான் என்டி அப்படிம்பாங்க. NdBFம்பாங்க. அது NdBF 51 அப்படின்னு சொல்லுவாங்க. 51 அது ஒரு கிரேடு, அவ்வளோதான். இந்த பியூரிஃபைடு கிரேடு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், கிளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். அது வேகம் அதிகமாக இருக்குது தவிர டார்க் அது கிடையாது. அதனால் அது டோட்டல் ஃபெயிலியர். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓடிட்டு இருக்குது. டாப் மோஸ்ட்டில் அதான் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. அதை வச்சு தான் மின்வாகன வண்டி ஓடும்போது இன்னும் கொஞ்ச நாள் அது தீர்ந்து போச்சுன்னா எல்லா மின்வாகன வண்டிகளும் படுத்துக்கும். EV வெஹிக்கிள் டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு மாற்றாக நமக்கு தேவை 2500 RPM தான் நமக்கு தேவை. 2500 RPM ஓடணும், 24 மணி நேரம் ஓடணும், 400லேருந்து 450 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை தாங்கணும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கேன். இப்போ டெக்னிக்கலி அல்கரிதம் இது கரெக்டு, மேட்ரிக்ஸில் இது கரெக்டு. இதை செஞ்சு பார்க்குறப்ப சரியாக அதுக்கு சென்டரிங் பண்ணணும். சிங்கிள் சென்டரிங் மெத்தடில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஃபைட் சேர்க்கலான்னு இருக்கிறேன். கிராஃபைட் சேர்த்துக்கின்ற போது அதுக்கு தனியாக 600 டிகிரியில் அந்த நைட்ரஜன் சேம்பரில் வச்சு ஹீட் பண்ணி அந்த மாய்ச்சரில் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு 5%ஓ அல்லது ஒரு 400%ஓ நம்ம எதில் சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த 8 மெட்டல் சேர்க்கணும். அப்போ கார்பன் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். கார்பன், அதாவது கிராஃபைட்டை தூய்மை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த கிராஃபைட் பண்ணி 600 டிகிரி வெப்பத்தில் நைட்ரஜன் கேஸ் சேம்பரில் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நம்ம என்ன மெட்டல் ஆக்சைடு சேர்த்துட்டோம்னா அது 8 மெட்டல் ஆக்சைடோட நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். நானோ பார்ட்டிகளாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சீப்பு தான். எதுவுமே விலை அதிகமே கிடையாது. நாம் இனிமேல் எதை மறந்துடணும், நியோடைமியம் மறந்துடணும். அதுதான் விஞ்ஞானம். ஆக நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆக பழைய விஞ்ஞானத்தை வைத்து நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஆக நியூட்டன் கோட்பாடு,
ஐன்ஸ்டீன் கோட்பாடு இதெல்லாம் கடந்து தான் அந்த தொடர்ந்து சுழல் அடிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு கூட ChatGPT சான்று கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் கூகுள், மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வந்து சான்று கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? நானே போட சொன்னேன். நேர்கோட்டு இயக்கம், வளைகோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். ஆக நேர்கோடு ஒரு வளர்ச்சி, வளைகோடு ஒரு வளர்ச்சி, அதை முழுசாக மாற்றுவது தான் இது. இப்போ நான் வந்து இன்புட் ஒன்றை கொடுத்து அவுட்புட் அதிகமாக எடுத்திருக்கேன். அவுட்புட்டெல்லாம் நிலையாக இருக்கிறது தான், இன்புட்டை குறைத்து இருக்கிறது என்று விஞ்ஞானம் புரிந்து கொண்டது. அதனால தான் எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு டாக்டர் பத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 55 கண்டுபிடிப்புகள் இருக்கிறது எல்லாமே சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய கண்டுபிடிப்புகள் தான். இதெல்லாம் வந்து நான் பெரிய பெரிய பணக்காரனோ பெரிய ஆராய்ச்சியாளர் கிடையாது. மூளையில் போட வேண்டியது, தாட் எக்ஸ்பெரிமெண்ட் போட வேண்டியது, உலக பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது, அதுக்கு அல்காரித்தையும் மேட்ரிக்ஸையும் பயன்படுத்துகிறேன். அவங்க சொல்கிறேன் இது கரெக்ட், டெக்னிக்கல் கரெக்ட். அப்போ எரர் வந்து அது சரி பண்ணிக்க வேண்டியது, அது ப்ராக்டிக்கல் எரர் வரும், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆன்டி கிராவிட்டிவில் எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத சக்ஸஸ் பண்ணியாச்சு, செஞ்சு காமிச்சாச்சு. என் வீடியோவில் போய் பாருங்கள். யூடியூப் நீர் மருத்துவம் 942 பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தமிழ் மையநோக்கு மின்சாரம் சென்ட்ரிஃபெட்டல் எலக்ட்ரிசிட்டின்னு கொடுத்துருக்கு. உலகத்தில் சென்ட்ரிஃபெட்டல் எலக்ட்ரிசிட்டி வந்து எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? அதாவது என்ன வள்ளுவர் சொல்லுவார், அரியது செய்ய வேணும்பார். அரியது அப்படிம்பார். இந்த அரியதை நீ செய்யணும். அதை விட்டு போட்டு யாரும் செய்யாதே, செயற்கரிய செய்வார் பெரியர், செயற்கு அரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கு செய்கலாதார்பார், செயற்கரிய செய்வார் பெரியர். ஆகியனால நாம் அந்த இதோட கதை முடிந்தது. என்ன கதை முடிந்தது? நியூட்டன் கொள்கை முடிந்தது, ஐன்ஸ்டீன் கொள்கை முடிந்தது. இந்த வட்ட கோட்பாடு, சுழற்சி கோட்பாடு தான். அவங்க யாருமே வந்து எதுவுமே நிரூபித்து காட்டலை. பின்னாடி வந்தவங்க நேர்கோட்டில் போகுது, வட்டக்கோடு. அதனால சாதாரண மக்களுக்கு என்ன பயன்? என்ன கருவியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க? ஒன்றும் கண்டுபிடிக்கல. நீங்கள் சாய் கோணத்தில் போய் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க. எல்லா ராக்கெட் விஞ்ஞானும் சாய் கோணத்தில் போய் எல்லாம் செத்து போயிடுறாங்க. புரியுதுங்களா? இனி நான் வந்து என்ன பண்ணால் சிலந்தி எப்படி வந்து விண்வெளிக்கு இந்த மேலே ஏறுது, அதே மாதிரி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாச்சு. அது பயோகிராஃபின்னு அதை வைத்துக்கொண்டு விண்வெளியில் அங்கேருந்து வீக் பாயிண்ட் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹூக் இருந்தால் போதுமானது. ஒன்று வந்து விண்வெளியில் ஒரு ஹூக்கு, பூமியில் ஒரு ஹூக்கு. ஏன்னா பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் விண்வெளி இழுக்கவே முடியாது. ஆக வந்து ஒரு கடல் மாதிரி தான் அது. அதில் வந்து ஹூக்கு போட்டுக்க வேண்டியது, ஒரு கொக்கி போட்டோம்னா பூமியில் ஒரு கொக்கி போட்டால் முடிஞ்சு. இதை ஹூக் பாயிண்ட்டும்பாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் வந்து நிறைய பின்னாடி வரப்போகுது. அப்போ இந்த மின்காந்தம் செயற்கை மின்காந்தம், செயற்கையில் தான் இந்த இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு வலு அதிகம். அதான் நேராக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போது விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை ஒரு அதிசயம் அல்ல, அது ஒரு கருவி. அதை வியந்து பார்ப்பது அறிவியல் அல்ல. சும்மா ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு வியந்து பேசுறது மானக்கேடான படைப்பு. நியூட்டன் சொல்லிட்டாரு. நியூட்டனுக்கு முன்னாடியே இங்கே வந்து மைய விளக்கு விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. சூரியன் தான் மையம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் இருக்குது. சூரியன் மையமாக இருக்கும். சுற்றி 8 பேர் 7 பேர் 6 பேர் இருப்பாங்க. இதுதான் சூரியன் மைய கொள்கை. மேலை நாட்டில் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு 300 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. புரியுதுங்களா? அவங்க பூமி தான் மையம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோயிலில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போவே வேணாலும் வச்சுக்கலாம். சூரியன் தான் மையம் என்று தெளிவாக சொல்லுகிறது. இது தெரியாமல் நியூட்டன் கிழிச்சாரு, ஐன்ஸ்டீன் போட்டாருன்னு சொன்னால் முட்டாள்தான். அப்போ அவங்களுக்கு என்ன, சாதாரண மக்களுக்கு என்ன பயன்? ஆக தமிழர்கள் எவ்வளோ ஒரு சிந்திச்சிருந்தாலும் இந்த மேற்கு நாட்டு முட்டாள்கள் சொல்லியதை கேட்காதீங்க. ஆங்கிலமும் இந்தியும் ஒழிக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் உலகத்தை அழிக்கும், இந்தி இந்தியாவை அழிக்கும். சரியா? ஆக எல்லா மொழிகளும் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம். ஆனால் தாய்மொழியில் தான் ஒரு குழந்தைக்கு எளிமையானது. ஒரு குழந்தைக்கு தாய்மொழி தான் எளிமை. அந்த தாய்மொழியை தான் கற்றாக வேண்டும். அதுதான் உலகத்துக்கு பொதுவானது. அதற்கப்புறம் ஆரோக்கியம் என்று வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் ஒரே மொழி தான் இனிமையானது. அப்போ அந்த குழந்தைக்கு 2வது மொழி தமிழ் தான் வர வேண்டும். அப்போ 2 மொழி அந்த குழந்தைகளுக்கு. ஒன்று தாய்மொழி பொதுவானது, அது அம்மாட்டிருந்து கற்றுக்குது. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் என்று வருகின்ற பொழுது தமிழ் தான். அப்போ 2 மொழி அந்த குழந்தைக்கு இருந்தால் போதுமானது. 2 மொழியும் தேவையில்லை. எல்லா மொழிகளும் அழிந்து போகும். ஒரு மக்களை காப்பாற்றுறது ஒரு மொழி எப்படி இருக்கும்? மக்களுக்கு உதவி செய்யாத மொழி எப்படி இருக்கும்? அது தேவர் மொழி என்பது வேறு, தெய்வ மொழி என்பது வேறு. தெய்வத்துக்கு மொழியும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. தேவர்கள் பேசிக் கொள்வதற்கு தான் தமிழும் இருக்கலாம், சமஸ்கிருதம் இருக்கலாம். தமிழும் தேவர் மொழியாக இருக்கிறது, சமஸ்கிருதம் தேவர் மொழியாக இருக்கிறது. தெய்வத்துக்கு எந்த மொழியும் கிடையாது. புரியுதுங்களா? தெய்வத்துக்கு மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது. ஒன்றும் பாசம், பற்று, வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே அது கிடையாது. அது பற்று அற்றான் அப்படின்னு அர்த்தம். பற்று அற்றான்னு எந்த மானரசம் இல்லாதவன் அர்த்தம். அவனை நீ ஏன் நம்புற? அதுதான் மனிதன். அதுக்கு தான் அறிவை கொடுத்துருக்குது, அதுக்கு தான் மூளையை கொடுத்துருக்குது. அப்போ மனம்ங்கிறது தான் ஆற்றல்.
அதான் மனோகர். கடவுளுக்கு பேரு மனோகர்ன்னு பேரு. அ அ கடவுளுக்கு பேரு சுரேன்முனியன்னு பேரு. மனோகரன், சிவமணியன், தவனேயன், தவன், தவமணியன் எல்லாம் கடவுள் பேர் தான். எல்லாம் மனிதனை தான் குறிக்கிறது. எல்லாம் கீழ இருக்கிற அந்த பருப்பு மாரி இருக்குது பாருங்க. இந்த மனோன்மணி அந்த பருப்பு தான் எல்லா வேலையும் செய்யுது. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஆக இதெல்லாம் வந்து இந்த புரிந்து கொள்ளாத காட்டுமிராண்டிகள் தான் கடவுள் பேரால் வந்து வயிற்று பிழப்பு நடத்துகிறார்கள். அதனால தான் நட்டகல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனென்று சொல்லு மந்திரமேதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறிவுமான்னு ஒரு சிவவாக்கியர் பாடுறார். இதை விட தமிழர்களுக்கு என்ன ஞானம் வேண்டும்? ஆகையினால் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. என்னைக்கும் மத வழிபட்டு போகாதீங்க. இயற்கை வழிபட்டு நடங்க. ஆகையினால பூமி சுழல்கிறது. அதை பார்த்து நாம் வியக்கிறோம். ஆனா அதே சுழற்சி சக்தியை மக்களுக்கு ஒரு ஒளிரும் தரும் ஒரு கருவியாக மாற்றினால் அதுதான் புரிந்த அறிவியல். அப்ப பூமி சுற்றுது தொடர்ந்து சுத்துதுன்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் செயற்கையை செய்யணும் நீ? செயற்கை செஞ்சு பூமி சுத்துற மாதிரி நீ கருவியை சுத்தி காட்டினேன்னா மக்களுக்கு அதுதான் எடுத்து காமிச்சிட்டு நான். இப்ப வந்து பழைய தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு எடுத்து காமிச்சாச்சு. அப்ப நான் சொல்லுகின்ற இந்த 8 மெட்டல் ஆக்சைடு போட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஹைபிரிட் மேக்னெட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு அதைய. அதை வந்து அப்ளை பண்ணி அது கொண்டு வரணும். யார் கொண்டு வருவாங்க? அது வந்து ஐஐடி மாதிரி இருக்கிற எனர்ஜி சைடு இருக்கிறவங்க செய்ய முடியும். எந்த தனியார் கல்லூரி செய்யவே முடியாது. தனியார் அது அந்த எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டே தமிழ்நாடு இதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா இது சாதாரண விஷயம். யார் 10ஆம் வயசு பையன் அதை செஞ்சுருவான். மெட்டல் ஆக்சைடு தான். இது வந்து கார்பனேட் பவுடரே கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு ஆல்ரெடி நம்ம தொழிற்சாலையில் மெட்டல் ஆக்சைடே விற்கிது. அதை வாங்கி சாம்பிள் செஞ்சால் முடிஞ்சு போச்சு. ஒரே நாளில் சாம்பிள் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அது தண்ணியில் ஓட்டால் தண்ணி 2ஆக பிரிக்கும். அதே கனமாக இருந்ததுன்னா அது மோட்டாரை ஓட்டுறதுக்கு இயக்கம். அந்த மாதிரி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே இயற்கை சொல்லி கொடுத்தது தான். நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? இயற்கையோடு விளையாடுகிறோம், கணக்கு போடுறோம், மேட்ரிக்ஸில் போடுறோம், அல்காரிதத்தில் போடுறோம். 99.99 கூட சரியாக சொல்லுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் கொடுத்த கட்டுரை யாரும் படித்து பார்த்து தப்புன்னே சொல்லலை. ஏன்னா டிசைன் பண்ணி கொடுக்குறதே கோ பைலட்டும் ஏஐ சாட் ஜிபிடி ஏஐ எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்குது. புரியுதுங்களா? அதில் இருக்கிற கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் நான் படித்து பார்த்து நான் சொல்கிற தத்துவம் இருக்குதா, எல்லா எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எப்படி இருக்குது, ஃப்ரீ ரெடிக்கல் எப்படி இருக்குது, ஃப்ரீ ரெடிக்கல் இருக்கா, அப்புறம் வந்து அது வந்து எப்படி அயனைஸ் எப்படி கோவா கொடுக்குதா, அயனிக் பாண்டா கொடுக்குதா, கோவேலன்ட் பாண்டா கொடுக்குதா, இப்படியெல்லாம் பார்க்கணும். அயனிக் பாண்டு, கோவேலன்ட் பாண்டு, வேறு ஃப்ரீ ரெடிக்கல், இப்போ பேராமேக்னெட்டிக் எஃபெக்ட்டு, இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்து செய்யணும். இதெல்லாம் டக்கு அது கேட்குற வேகம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்தில் கேள்வி கேட்கும். நீங்கள் பயங்கர வேகத்தில் பதில் சொல்லணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 மெட்டல் ஆக்சைடு தெரிஞ்சால் போதுமானது. வேறு ஒன்றும் தேவையில்லை. பெரிய அறிவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நினைவாற்றல் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 10-20 மெட்டல் ஆக்சைடு மட்டும் கொடுத்துட்டோம்னா அதை டிசைன் பண்ணி அதுவே கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் போட்டு ஏற்கனவே கொஞ்சம் அறிவு இருக்கணும், அதை பற்றி சோதனை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நடக்கும். அதனால இன்புட் என்பது வேற ஒன்று. இன்புட் என்பது குறைந்த செலவு, அவுட்புட் என்பது நிலையாக இருப்பது. நன்றி.